Hi students, welcome to MMax 6th Max Term 2 Chapter 2 Measurements Exercise 2.1 Page number 30. First question, fill in the blanks. 250 milliliter plus half liter equal to dash liter. இங்கே மில்லிலிட்டரில் இருக்குது, இது லிட்டரில் இருக்குது. ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, லிட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ மில்லிலிட்டரை நம்ம என்ன பண்ணணும், லிட்டருக்கு நம்ம மாற்றிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? 1 liter equal to 1000 milliliter. 1 liter equal to 1000 milliliter. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, 250 milliliter இருக்குது. 250 milliliter. அப்போ நம்ம லிட்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், 250ஆல் நம்ம 1000 என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இந்த 0 0 கேன்சல் ஆகிட்டு 125 ஆர் 25, 425 ஆர் 100. ஓகேவா? அப்போ என்ன வந்துச்சு, 1/4 வந்தது. அப்போ 1/4ஐயும் ப்ளஸ் 1/2ஐயும் ஆட் பண்ணணும், லிட்டரில் இருக்குது. ஓகேவா? இங்கே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்ராக்ஷனில் வரும்போது நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே 4 இருக்குது, இதை வந்து நம்ம 2 வந்து 4ஆக சேஞ்ச் பண்ண முடியுமா, முடியும். இங்கே டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் 2ஆல் பண்ணும்போது அது 4ஆக நமக்கு மாறிடும். ஸோ 1/4 ப்ளஸ் 1 2s are 2, 2/4 ஈக்குவல் டு 3/4. அப்போ ஆன்சர் என்ன வரும், 3/4, அதாவது முக்கால். ஓகேவா? முக்கால் லிட்டர். 3/4 தான் ஆன்சர், 3/4 லிட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்க்கணும். செகண்ட் ஆப்ஷனில் கிலோகிராம் கிராம், கிலோகிராம் கிராம், ஆன்சரும் கிலோகிராம் கிராமில் நம்ம எழுதணும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஆட் பண்ணோம்னா டேரெக்டாக இங்கேயே நான் ஆட் பண்ணிடுறேன், இல்லைன்னா நம்ம போட்டு கூட ஆட் பண்ணிங்க. 150 இங்கே வந்து கிலோகிராமில் வருமா, இது வந்து கிராம், இங்கே 200 கிராமில். 55 எப்போவுமே நம்பர் எழுதுகிறப்ப 1s பிளேஸ்க்கு நேராக 1s பிளேஸ், 10s பிளேஸ்க்கு நேராக 10s பிளேஸ் தான் எழுதணும், 1க்கு கீழே எழுதிடக்கூடாது. ஓகேவா? இங்கே 750 கிராம். ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா, 0 5 9 5, 10க்கு 0, ரிமைண்டர் 1, 205 kg, 950 கிராம். ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் 20 லிட்டர் மைனஸ் 1 லிட்டர் 500 milliliter. ஓகேவா? இதுவும் நம்ம டைரெக்டாக மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை எப்படி மைனஸ் பண்ண போகிறோம்னா, 20 லிட்டர் மட்டும்தானே கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட்டில் 1 லிட்டர் 500 milliliter கொடுத்துருந்தாங்க. மைனஸில் எப்போவுமே நம்ம கிரேட்டர் தென் போடுறப்ப இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி இங்கே 0 போட்டுக்கணும். ஓகேவா? 0ல் 0 போச்சுன்னா 0, இந்த 0ல் 0 போச்சுன்னா 0, 0ல் 5 போகாது. ஸோ 10 இங்கேருந்து வாங்கிக்கோங்க, இது 10 ஆகிடும், இந்த இடம் 9 ஆகிடும், இங்கேயும் ஒரு பிளேஸ் வந்து குறையும் 1. ஓகேவா? 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 1 போச்சுன்னா 8, 1. அப்போ 18 லிட்டர் 500 milliliter. ஓகே, ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷன் 450 milliliter into 5 ஈக்குவல் டு டேஷ் லிட்டர் milliliter. மல்டிப்புள் 5 into 0, 0 வருமா? ஓகே, 5 5s are 25, ரிமைண்டர் 2 வரும். 4 5s are 20 வரும், 4 5s are 20, 20 ப்ளஸ் அந்த 2 ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், 22 ஆகிடுமா? 2 இங்கே 2, அப்போ 2 லிட்டர் 250 milliliter. சிம்பிளான மல்டிபிள் தான், நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த 2வை இங்கே எழுதிடக்கூடாது. ஓகேவா? இது 450 milliliter தான், 450 milliliter 5 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 லிட்டர் 250 milliliter தான் வரும். கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இந்த 22 லிட்டர் 50 milliliter 225 0 அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 50 கிலோகிராம் டிவைட் 100 கிராம். இங்கே கிலோகிராமில் இருக்குது, இது கிராமில் இருக்குது. ஸோ டிவைட் பண்ண முடியாது. நம்ம கிலோகிராமை கிராமுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணலாம். ஓகே, 50 கிலோகிராம் 100 கிராம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். ஸோ 50 கிலோகிராம் ஈக்குவல் டு 50 into 1000. அப்போ இந்த 0 அப்படியே போடுவோமா, 1s 10s 100,000 10,000 50,000 கிலோ 50,000 கிராம் வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் 50,000 கிராம், 50,000 கிராம் டிவைட் 100 கிராம். எப்போ நம்ம டிவைட் பண்ண 3 டிஜிட் இருக்குது, இங்கேயும் 3 டிஜிட் தான் எடுக்க போகிறோம். 5 டைம்ஸ் ஆகும், 500 +0. இந்த 0வை நம்ம இறக்கணும் அப்படின்னா
அப்போ இங்கே ஒரு 0 போட்டு 0வால் 100 × 0 0, இன்னும் ஒரு 0 இறக்கலை. அப்போ திரும்ப 0 × 100 0 0. அப்போ ஆன்சர் என்ன வந்தது? 500 வந்துச்சு. ஓகே, ஆன்சர் வந்து 500 கிராம். இந்த மாதிரி டிவைட் உங்களுக்கு டஃப்பாக இருந்தது அப்படின்னா இந்த 50,000 போட்டு கீழே 100 போட்டோன்னா 2 0க்கு 2 0 கேன்சல், 500 ஈஸியாக கிடச்சிரும். இன்னும் 500 கிராம். ஓகேவா? ஓகே, 500 கிராம்னு எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். செகண்ட் ஆப்ஷன், புகழேந்தி ate 100 கிராம் ஆஃப் நட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0.1 கிலோகிராம். புகழேந்தி வந்து 100 கிராம் ஆஃப் நட்ஸ் வந்து சாப்பிட்றாரு. ஓகேவா? அந்த 100 கிராம் ஆஃப் நட்ஸ் வந்து 0.1 கிலோகிராமுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகே, ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்த்துருவோம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ 100 கிராம் எத்தனை கிலோகிராம்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல் 1000 டிவைட் பண்ணணும். இங்கே 2 0 இருக்கிறதுனால 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 1/10 இருக்குது. 1/10 இருக்குது. இப்போ 10 வந்து பாயிண்ட் வைக்கணுமா? 1s 10s ஃபினிஷ் ஆகிட்டா. முன்னாடி எதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் முன்னாடி 0. அப்போ கிலோகிராம் ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ட்ரூ. ஓகே, ட்ரூ எடுத்து இங்கே எழுதிடுங்க. செகண்ட் ஒன், மீனா பாட் 250 milliliter ஆஃப் பட்டர் மில்க் விச் இஸ் ஈக்குவல் டு 2.5 லிட்டர். மீனா வந்து பட்டர் மில்க் வாங்குறா. 250 milliliter 250 மில்லி தான். ஓகேவா? 250 மில்லி. பட்டர் மில்க்னா என்ன? மோர் வாங்குறா. விச் இஸ் ஈக்குவல் டு 2.5 லிட்டர். 2.5 லிட்டர் அதாவது 2 லிட்டருக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. மில்லி லிட்டருக்கும் லிட்டருக்கும் கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து லிட்டர் வந்து கூட, 250 milliliter ரொம்ப கம்மி. அது எப்படி 2.5 லிட்டருக்கு வந்து ஈக்குவல் ஆகாது. ஸோ ஃபால்ஸ். ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன், கார்குலலிஸ் பேக் 1 kg 250 கிராம் அண்ட் பூங்கொடிஸ் பேக் 2 kg 750 கிராம். த டோட்டல் வெயிட் ஆஃப் தர் பேக்ஸ் 4 kg. அதாவது கருங்குழலியோட பேக் வந்து 1 கிலோகிராம் 250 கிராம் வெயிட் இருக்குது. பூங்கொடியோட பேக் வந்து 2 கிலோகிராம் 750 கிராம் வெயிட் இருக்குது. டோட்டலாக ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 4 கிலோகிராம் வரும்னு சொல்கிறாங்க. ஆட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். 1 250 2 750 0 10க்கு 0 ரிமைண்டர் 1 8 9 10க்கு 0 ரிமைண்டர் 1 3 4. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ட்ரூன்னு எழுதிடுவோமா? ஃபோர்த் ஆப்ஷன், வான்மதி பாட் 4 books ஈச் weighing 500 கிராம். வான்மதி வந்து 4 புக்ஸ் வாங்குறா. ஒவ்வொரு புக்கோட வெயிட்டும் 500 கிராம் இருக்குது. டோட்டல் வெயிட் ஆஃப் 4 books இஸ் 2 கிலோகிராம். அப்போ டோட்டல் வெயிட் வந்து 4 புக்ஸோட டோட்டல் வெயிட் வந்து 2 கிலோகிராம்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வரும்? மல்டிபிள் பண்ணணும். ஒரு புக்கோட வெயிட் வந்து ஈச்னா ஒவ்வொரு புக்கோட வெயிட்டும் வந்து 500 கிராம். அப்போ 4 புக்கோட வெயிட் என்ன அப்படிங்கிறப்ப 4 5 சார் என்ன வரும்? 20 வரும். ஓகே, இப்போ 4 5 சார் 20. அப்போ இங்கே 2 0 இருக்குது. இது என்னவா இருக்குது? கிராமில் இருக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் என்ன? கிலோகிராமில் இருக்குது. ஸோ இதை கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம எழுதலாம். 1 கிலோகிராம்ங்கிறது என்னது? 1000 கிராம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம் வரும். ஸோ அப்போ 2000 கிராம்ங்கிறது என்ன பண்ணணும்? 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இந்த 3 0வும் 3 0வும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிரும்? 2 kg நமக்கு கிடச்சிரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ. ஃபிஃப்த் ஆப்ஷன், காயத்ரி பாட் 1 kg ஆஃப் பர்த்டே கேக். அதாவது 1 கிலோ பர்த்டே கேக் வந்து வாங்குறாங்க. ஷி ஷேர் 450 கிராம் வித் ஹேர் ஃப்ரெண்ட்ஸ். 450 கிராமை வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றா. ஓகேவா? இந்த வெயிட் ஆஃப் கேக் ரிமைனிங் இஸ் 650. ரிமைனிங் வந்து 650 இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே என்னவாக இருக்குது? கிராமில் இருக்குது. ரெண்டுமே என்னவாக இருக்குது? கிராமில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் எவ்வளோ வருதுன்ட்டு. 650 + 450 0 0 7 8 9 10 11 1100 வருது. அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோகிராம் ஈக்குவல் டு என்ன வரும்? 1000 கிராம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். ஆனால் இங்கே எவ்வளோ கிராம் வந்தது? 1100 கிராம் வந்து கூட போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து 650ங்கிறது கரெக்டாக?
தப்பு. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் வந்து 650 இருக்குது, சான்ஸே இல்லை. அப்போ இங்கே எவ்வளோ இருந்தால் வந்து நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும்? எவ்வளோ குறையணும்? நமக்கு 100 கிராம் வந்து குறையணும். எவ்வளோ குறையணும்? 100 கிராம் உங்களுக்கு குறைஞ்சோம்னா ஆன்சர் 550. இப்போ பாருங்கள், 550யும் 450யும் ஆட் பண்ணி பாருங்கள். 0, 10க்கு 0 ரிமைண்டர் 1, 1000 கரெக்டாக வந்துருச்சு 10. இப்போ 550 இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து ட்ரூ. இப்போ 650 வந்துருச்சு, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 100 கிராம் கூட போயிடுது. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்ன்னு இங்கே எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன், அதாவது தேர்ட் சம், கன்வெர்ட் இன்டு இண்டிகேட்டட் யூனிட்ஸ். ஓகேவா? அதாவது இண்டிகேட்டட் யூனிட்ஸ் அப்படின்னா குறிப்பிட்ட யூனிட்டுக்கு வந்து நம்ம மாற்றுவோம். 10 லிட்டர் அண்ட் 50 மில்லிலிட்டர் இன்ட்டு மில்லிலிட்டர், இதுதான் இந்த குறிப்பிட்டிருக்க அளவு. அதுதான் இண்டிகேட்டட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லிட்டர் அண்ட் 50 மில்லிலிட்டரை எதுக்கு மாற்ற போகிறோம்? மில்லிலிட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 4 கிலோகிராம் அண்ட் 300 மீட்டர் இன்ட்டு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 300 மில்லிகிராம் இன்ட்டு கிராம், மில்லிகிராமை கிராமாக மாற்றணும். ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். 10 லிட்டர் அண்ட் 50 மில்லிலிட்டர் மில்லிலிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்? மில்லிலிட்டர். ஸோ 10 லிட்டரை தான் நம்ம மில்லிலிட்டராக மாற்றணும். ஆல்ரெடி இங்கே 50ங்கிறது மில்லிலிட்டரில் இருக்குது. இதை மில்லிலிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதோட நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா? 10 லிட்டர் ப்ளஸ் 50 மில்லிலிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 milliliter. So 10 liter equal to 10 into 1000. 10 into 1000 equal to 10 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த முன்னாடி 1 இருக்கிறதுனால இந்த சைபரை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ எத்தனை மில்லிலிட்டர் வந்திருக்கு? 1 10 100 1000 10,000 மில்லிலிட்டர். ஓகேவா? 10 லிட்டருங்கிறது 10,000 மில்லிலிட்டர். ஸோ நம்ம ஆட் பண்ணிவிடுவோமா? 10 லிட்டருக்கு பதிலாக 10,000 மில்லிலிட்டர் ப்ளஸ் 50 மில்லிலிட்டர். இப்போ 10,000ஐயும் 50யும் நம்ம ஆட் பண்ணோன்னா 1s பிளேஸ்க்கு நேராக தான் அதை எழுதணும். அதே மாதிரி 10s பிளேஸ்க்கு நேராக என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து இங்கெல்லாம் எழுதக்கூடாது. ஓகேவா? 0 5 0 0 1. ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். 1 10 100 1000 10,000 10,050 மில்லிலிட்டர். இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் கிலோமீட்டர். இங்கே மீட்டர் இருக்குது, மீட்டர் கன்வெர்ட் பண்ணி, இது ஆல்ரெடி மீட்டரில் இருக்குது, நம்ம கிலோமீட்டரை மட்டும் மீட்டருக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 4 கிலோமீட்டர். ஸோ 4 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 4 into 1000. 4 into 1000 4000 மீட்டர். இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாமா? 4 கிலோமீட்டரையும் 300 மீட்டரையும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணியாச்சு. 4000 மீட்டர் ப்ளஸ் 300 மீட்டர். 4000 300 எப்படி எழுதணும்? லாஸ்ட்லேருந்து எழுதணும். ஓகேவா? 4300 மீட்டர். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். மில்லிகிராம்லேருந்து கிராமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம். 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம். நம்ம என்னவுக்கு மாற்றணும்? கிராமுக்கு மாற்றணும். ஓகேவா? 300 மில்லிகிராம் இருக்குது. ஓகே, நம்ம வந்து கிராம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா 300 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? 300 1000ஆல் டிவைட் பண்ணணும். 300 by 1000. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆன்சர் என்ன இருக்குது? 3 by 10 இருக்குது. பாயிண்ட் வைக்கணும். இங்கே என்ன இருக்குது? மேலே 3 கீழே 10. அப்போ டென்ஸை வந்து பாயிண்ட்டாக வச்சுக்கணும். நம்ம இப்போ 1s 10s இந்த நம்பரோட கவுண்ட் பண்ணிக்கணும். 1s 10s முன்னாடி வந்து 0 போடணும். 0.3 கிராம் மாற்றிச்சா? நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாம்.
Fourth option, convert into higher units. Convert into higher units. இந்த நம்பர்ஸ் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா, என்ன பண்ணு, கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர் எழுதணும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் மில்லிலிட்டரில் கொடுத்துருக்கிறது கிலோமீட்டர், லிட்டரில் எழுதணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ரூவ் பண்ணுவோமா, அதான் கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா, மில்லிமீட்டர், கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு. ஸோ கிலோமீட்டருக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் தான் நமக்கு தெரியும். ஓகேவா, இதை எப்படி மில்லிமீட்டருக்கு நம்ம கொண்டுட்டு வரலான்னு பார்ப்போம். இந்த 1000 மீட்டரை மில்லிமீட்டராக எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். கிலோமீட்டரும் மில்லிமீட்டர் இதுதான் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோன்னா, 1 மீட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லிமீட்டர். 1 மீட்டர் அப்படிங்கிறது என்னது, 1000 மில்லிமீட்டர். ஸோ 1000 மீட்டருங்கிறது என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். 1000ஓட என்ன பண்ணுவோம், இந்த 1000 இங்கே கொடுத்துருக்க 1000 தானே, மேலே கொடுத்துருக்க 1000ஐயும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். 1 போட்டு இங்கே 30, இங்கே 30 இருக்குது. இந்த ஜீரோஸ் எடுத்து நீங்கள் எழுதிடுங்க. ஓகேவா, இப்போ இது என்னவா மாறிட்டு, மில்லிமீட்டராக மாறிடுச்சு. 1s, 10s, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs. ஓகேவா, அதை எடுத்து என்ன பண்ணணும், இங்கே எழுதிடுங்க. என்னவா மாறிட்டு, மில்லிமீட்டராக மாறிடுச்சு. இது எப்படி மாறினதுங்கிறத இங்கே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு இப்போ லேக்ஸில் மாறிட்டு. ஓகேவா, 1s, 10s, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs மில்லிமீட்டராக மாறிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, 13,000 இருக்குது. ஓகேவா, 13,000 மில்லிமீட்டர். அப்போ இந்த இடம் கொஷின் மார்க் வரும். இதுதான் நமக்கு தெரியணும். ஓகேவா, இதுதான் என்ன ஆகணும், நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ 13,000 என்ன செய்வோம், நம்ம இந்த 10 lakhஸால் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதான். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன வரும், 13/1000 தான் இருக்கும். இப்போ பாயிண்ட் வைக்கலாமா, 1s, 10s, 100, 1000. ஓகேவா, 0.013. இது நம்ம என்னவா எழுதணும், கிலோமீட்டரில் எழுதணும். நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடச்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மீட்டர் பார்க்கலாம். ஓகே, 1 மீட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி மீட்டர். நமக்கு 13,000 மில்லிமீட்டர் தான் தேவை. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, 13,000/1000. இந்த 30க்கு இந்த 30 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிச்சு, 13 மீட்டர். என்ன கிடச்சிச்சு, 13 மீட்டர் தான் வந்து ஆன்சர். இப்போ அடுத்த ஆப்ஷன், மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்ன, 13,000 மில்லிமீட்டர். இதை தான் வந்து சென்டிமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ 13,000-ஐ 10ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 1300 சென்டிமீட்டர். செகண்ட் ஆப்ஷன், மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க, கிலோ லிட்டர், லிட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ கிலோ லிட்டர் ஃபஸ்ட்டு மாற்றுவோம். 1 கிலோ லிட்டர் ஈக்குவல் டு 1000 லிட்டர். 1 கிலோ லிட்டர் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இப்போ நம்ம கிலோ லிட்டரில் தானே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இங்கே 1000 லிட்டர். அப்போ அந்த லிட்டரை என்ன பண்ணணும், மில்லி லிட்டராக மாற்றணும். எப்படி மில்லி லிட்டராக மாற்றுறது, 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஸோ 1000 லிட்டருங்கிற ஈக்குவல் டு 1000 இன்ட்டு இந்த 1000 மல்டிபிள் பண்ணும்போது 10 lakh கிடைக்கும். இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30. 1s, 10s, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs. அப்போ 10 lakhs மில்லி லிட்டர் என்னவா மாறிடுச்சு, 1000 லிட்டருங்கிறது 10 lakhs மில்லி லிட்டராக மாறிடுச்சு. நமக்கு தேவையானது என்ன, 8,257 மில்லி லிட்டர். இதோட ஆன்சர் தான் நமக்கு தெரியணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 10 lakhஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, பாயிண்ட் வைப்போம், அவ்வளோதான். இப்போ 10 lakh வர வரைக்கும் நம்ம பாயிண்ட் வைப்போம். 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. இங்கே முன்னாடி எதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், 0.
ஆன்சர் என்ன உள்ள கிடச்சிச்சு, கிலோ லிட்டரில் கிடச்சிருச்சு. ஆன்சர் வந்து கிலோ லிட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அதிலே வந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். நமக்கு தேவை 8257 மில்லி லிட்டர். இப்போ அந்த 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர்னால் நம்ம இப்போ எப்படி எழுதுவோம், மில்லி லிட்டருக்கு மாற்றும் போது இந்த 1/1000 இங்கே வந்துடும். ஓகேவா, இது லிட்டர். இங்கே 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 லிட்டர்னு மாற்றும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா சம்லையும். இப்போ இங்கே வந்து 8257 வருதா, 8257 வரும்போது இந்த 1க்கு பதிலாக 1 மில்லி லிட்டர்னால் 1 இங்கே போட்டு 1000 கீழே போடுறோம். இப்போ 8257னா 8257 இங்கே போட்டு எதை கீழே போடணும், 1000 கீழே போடணும். அதுதான் நீங்கள் டேரெக்டாக எழுது, இந்த ஸ்டெப் போடாமல் இங்கே டேரெக்டாக அப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதுவோம். இப்போ நம்ம பாயிண்ட் வைக்கலாமா, 1s 10s 100 1000. ஓகே, அவ்வளோதான். இது வந்து லிட்டருக்கு நம்ம மாற்றியாச்சு. 8.257 லிட்டர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா. 5th ஒன், கன்வெர்ட் இன்ட்டு லோவர் யூனிட்ஸ். முதல்ல பாருங்கள், கன்வெர்ட் இன்ட்டு ஹையர் யூனிட்ஸ். அதாவது சின்னோண்டு அளவை கொடுத்து நம்ம அதிகமான அளவை நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ பெரிய அளவை கொடுத்துட்டு லோவர் யூனிட்ஸ், மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் லோவர் யூனிட்ஸ், அந்த லோவர் யூனிட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி கிலோகிராமை கொடுத்துட்டு கிராம் மில்லிகிராம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 1 kilometer ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 kilometer ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 15 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 15 into 1000. 15 into 1000 15,000 மீட்டர். ஓகேவா, கன்வெர்ட் பண்ணி எழுதாச்சு. ஓகே, போன சம்மெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சைடு வரும். ஸோ நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்போ ஒரு பொருளோட விலையை கொடுத்து ஒரு நிறைய பொருளோட காஸ்ட் கேட்டால் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். அது 1 கிலோமீட்டர் கொடுத்து 15 கிலோமீட்டர் டேரெக்டாக கேட்டதுனால நம்ம மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இதிலே வந்து மீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் இதெல்லாம் பார்ப்போம். கிலோமீட்டர் சென்டிமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ நம்ம 1 மீட்டரோட வேல்யூ என்ன, 100 சென்டிமீட்டர். ஏன் இதை மாற்றணும்னா இங்கே என்னவா நம்ம மாற்றணும், சென்டிமீட்டராக நம்ம மாற்றணும். இங்கே என்ன இருக்குது, மீட்டராக இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும்ல. அப்போ நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஃபார்முலா. அதுக்காக இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ கிலோமீட்டர்லேருந்து நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றுறதுனால நான் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னு எடுத்துகிட்டு இப்போ 1 மீட்டரோட வேல்யூ வந்து 100 சென்டிமீட்டர். நமக்கு தேவை சென்டிமீட்டர். 1 மீட்டரோட வேல்யூ 100 சென்டிமீட்டர்னா 1000 மீட்டரோட வேல்யூ 1000 into 1000 மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ என்ன வேல்யூ கிடச்சிச்சு, 1s 10s 100 1000 10,000 லேக்ஸ் கிடச்சிச்சு. ஓகேவா, இந்த 30 இந்த 20 எடுத்து எழுதணும். இப்போ சென்டிமீட்டருக்கு இந்த மீட்டர் வந்து மாறிடுச்சா, அப்போ இந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதிடுது. அப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு என்ன சென்டிமீட்டர் இருந்துச்சு, லேக் சென்டிமீட்டர். 1 லேக் சென்டிமீட்டர் நமக்கு வந்துச்சு. இப்போ 15 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 15 இன்ட்டு இந்த 1 லேக்கை மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா, 15 அப்படியே போட்டுட்டு இங்கே இருக்கிற அந்த சைபர் எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டு சென்டிமீட்டர்னு மாற்றிடணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கிலோமீட்டர்லேருந்து மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டரை எடுத்துக்கணும். இப்போ அந்த மீட்டரை தான் நம்ம என்னவா மாற்ற போகிறோம், மில்லிமீட்டராக மாற்ற போகிறோம். மீட்டர் டு மில்லிமீட்டர் நமக்கு தெரிஞ்சது 1 மீட்டர் வந்து 1000 மில்லிமீட்டர். ஓகே, அப்போ 1000 மீட்டருங்கிறது 1000 into 1000. இப்போ இங்கே 3 சைபர் வருது, இதில் ஒரு 3 0 வருது. அதை எடுத்து எழுதிட்டு 1 போடுறாங்க. இப்போ கவுண்ட் பண்ணுங்கள், 1s 10s 100 1000 10,000 லேக்ஸ் 10 லேக்ஸ் 10 லேக்ஸ் மில்லிமீட்டர். அப்போ 1000 மீட்டருங்கிறது 10 லேக்ஸ் மில்லிமீட்டராக மாறிடுச்சு. ஓகேவா, இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 10 lakhs millimeter. So 15 kilometer equal to 15 into 10 lakhs. மல்டிபிள் பண்ணோம்னா இந்த 60 எடுத்து நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், 1s 10s 100 1000 10,000 lakhs 10 lakhs என்ன வந்துருச்சு, crore வரையிலும் வந்துருச்சு. இங்கே மில்லிமீட்டர் எடுத்து எழுதிடுங்க. மில்லிமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. கிராமுக்கு மில்லிகிராமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, 12 கிலோகிராம் கன்வெர்ட் டு கிராம். ஓகேவா, 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். ஸோ
So 12 kilogram equal to 12 into 1000. ஓகேவா? 12,000 gram. இப்போ next option. ஓகே, இது கிலோகிராம் மில்லிகிராம் இருக்குது. ஸோ 1 kilogram equal to 1000 gram. ஓகேவா? இப்போ 1 கிராம் வந்து எத்தனை மில்லிகிராம்? 1000 மில்லிகிராம். 1 கிராம் என்னது? 1000 மில்லிகிராம். 1 கிராம் equal to 6. 1 கிராம் equal to 1000 மில்லிகிராம். ஓகேவா? அப்போ 1000 கிராம் equal to 1000 கிராம் equal to 1000 into 1000. ஓகேவா? 1000 into 1000. இங்கே ஒரு 30, இதில் ஒரு 30. ஓகேவா? இப்போ மில்லிகிராமுக்கு மாறிடுச்சு. 1 tens 100 1000 10,000 lakhs 10 lakhs 10 lakhs மில்லிகிராம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கே எழுதிடுங்க. ஓகேவா? 1 tens 100 1000 10,000 lakhs 10 lakhs 1 kilogram equal to 10 lakhs milligram. So 12 kilogram equal to 12 into ஓகேவா? அப்படியே அந்த 12 எழுதிட்டு இங்கே இருக்கிற அந்த 60 எடுத்து என்ன பண்ணிடணும்? இங்கே எழுதிடணும். இப்போ மில்லிகிராமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th one, compare and put greater than or smaller than or equal in the following. இது வந்து இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் கிரேட்டர் தானாக இருக்கா, ஸ்மாலர் தானாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இங்கே 800 கிராம் 150 கிராம். 800 கிராமையும் 150 கிராமையும் நம்ம ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 950 கிராம் வரும். எவ்வளோ வரும்? 950 கிராம். 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் கிரேட்டர் தன். 950 தான் இருக்குது. இன்னொரு 50 வந்து இங்கே குறையுது. அப்போ இது என்னது? இது கிரேட்டர் தன். இதுதான் என்னது? கிரேட்டர். அப்போ கிரேட்டர் நம்பர் சிம்பிள், அதாவது இந்த பக்கம் அப்படி வா, இது அகண்ட மாதிரி இருக்கிற மாதிரி உள்ளது இந்த சைட் போகணும். இது ஸ்மாலர் ஆகிடும், இது கிரேட்டர் தன் ஆகிடும் இந்த பக்கம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 600 மில்லிலிட்டர் ப்ளஸ் 400 மில்லி, ரெண்டுமே மில்லிலிட்டரில் இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 1000 மில்லிலிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்ன? 1000 மில்லிலிட்டர். ஸோ ஆன்சர் என்ன இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 மீட்டர் 25 சென்டிமீட்டர் 600 மீட்டர் ப்ளஸ் 25 சென்டிமீட்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, கிரேட்டராக இருக்கா, ஸ்மாலாக தானே இருக்கான்னு பார்க்கலாமா? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 6 மீட்டர் ஈக்குவல் டு 600 சென்டிமீட்டர். 6 மீட்டர் ஈக்குவல் டு 600 சென்டிமீட்டர். அப்போ 600 சென்டிமீட்டரும் 25 சென்டிமீட்டரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 600 ப்ளஸ் 25 625 வந்துடும். ஓகேவா? அதே தான் இங்கே இருக்குது. ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம ரெண்டையுமே என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன வரும்? ரெண்டுமே வந்து 625 வந்துடும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? ஈக்குவல் எழுதணும். ஓகேவா? இங்கே ஈக்குவல்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 88 சென்டிமீட்டர் 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து என்னவா இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது வந்து 88 சென்டிமீட்டர். ஓகேவா? இது மீட்டர்லேயும் இருக்குது, சென்டிமீட்டர்லேயும் இருக்குது. அப்போ இதையும் சென்டிமீட்டருக்கு மாற்றுவோமே. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 8 மீட்டர் வந்து 800 சென்டிமீட்டர் வரும். 800 சென்டிமீட்டர். 800 80 நம்ம ஆட் பண்ணோம்னா 808 சென்டிமீட்டர். 808 சென்டிமீட்டர் வந்துடும். அப்போ எந்த சைடு வந்து நமக்கு வந்து பிக்கஸ்ட்டாக இருக்குது? 88 பெருசா 808 பெருசா? 808 தான் பெருசு. அப்போ இந்த சைடு கிரேட்டர் தன் சிம்பிள் நம்ம எழுதணும். ஓகே, அடுத்தது 55 கிராம் 550 மில்லிகிராம். கிராமை விட மில்லிகிராம்ங்கிறது ரொம்ப கம்மி. சரியா? கிராமுக்கு அடுத்தது கீழே உள்ளது தான் மில்லிகிராம். இது 55 கிராம் இருக்குது. இது 55 கிராமு, இங்கே வந்து 550 மில்லிகிராம். ஸோ எது வந்து கிரேட்டர் தன்னா 55 கிராம்ங்கிறது தான் வந்து கிரேட்டர் தன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th one. கீதா brought 2 liter and 250 milliliter of water in a bottle. Her friend drank 500 milliliter from it. How much of water is remaining in the bottle? கீதா வந்து 2 liter 250 milliliter
அளவுள்ள ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. her friend drank 300 milliliter. 300 milliliter தண்ணியை வந்து அவளோட ஃப்ரெண்டு வந்து குடிச்சிட்டா. ஓகேவா? ஸோ ஹவு மச் ஆஃப் வாட்டர் இஸ் ரிமைனிங். அப்போ பாட்டிலில் எவ்வளோ வாட்டர் இருக்கும். அப்போ இது என்ன பண்ணணும், -1 பண்ணால் நமக்கு உண்டான ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஓகே, கீதா brought a வாட்டர் பாட்டில் ஆஃப் லிட்டர் மில்லிலிட்டர் எழுது 2 லிட்டர் 250 ml. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம், இதுதான் எழுதணும்னு இல்லை. ஹெர் ஃப்ரெண்ட் drank 300 milliliter தான். ஸோ லிட்டருக்கு நேராக எழுதக்கூடாது, 300க்கு நேராக எழுதணும். சாரி, மில்லிலிட்டருக்கு நேராக எழுதணும். 300 எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஓகேவா? 0ல் 0 போச்சுன்னா 0 மைனஸ் பண்ணணும்னு முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. 5ல் 0 போச்சுன்னா 5, 2ல் 3 போகாது. ஸோ இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டோன்னா இந்த பிளேஸ் வந்து 12 ஆகிடும். அப்போ 12ல் வந்து 3 போச்சுன்னா என்ன வரும், 9. ஓகேவா? இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டதுனால இந்த பிளேஸ் 1 ஆகிடும். அப்போ 1 லிட்டர் 950 milliliter. அதாவது ரிமைனிங் இருந்த தண்ணி வந்து இவ்வளோ தான் இருந்திருக்கும். ஓகேவா? வாட்டர் இஸ் ரிமைனிங் இன் த பாட்டில். வாட்டர் இஸ் ரிமைனிங் இன் த பாட்டில். பாட்டிலில் இருந்த பேலன்ஸ் வாட்டர் இது தான். ஓகேவா? 1 லிட்டர் 950 milliliter. 8th one, Tenmoli's height is 1.25 meter, 25 meter now. She grows 5 centimeter every year. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாலாம், 5 centimeter வந்து வளர்றா. ஓகேவா? வாட் would be her height after 6 years? 6 இயர்க்கு அப்புறம் அவளோட ஹைட் என்ன? தேன்மொழியோட ப்ரெசன்ட் ஹைட் அதான் இப்போதைக்கு அவளோட ஹைட். தேன்மொழிஸ் ப்ரெசன்ட் ஹைட் 1.25 மீட்டர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவ்வளோதான் 25 நம்ம சொல்லக்கூடாது. 25, 35 அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். 1.25 மீட்டர். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 5 சென்டிமீட்டர் வந்து அவளோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம இது சென்டிமீட்டரில் தான் நம்ம அங்கே இருக்குது 5 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம், இப்போ சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாமா? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 1.25 மீட்டர் ஈக்குவல் டு 1.25 இன்ட்டு 100. அப்போ 125 2 0 நம்ம போடணும். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது சைஃபர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 125 சென்டிமீட்டர். அவளோட ப்ரெசன்ட் ஹைட் என்ன, 125 சென்டிமீட்டர். ஓகேவா? ஆஃப்டர் 6 இயர்ஸ் தான் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, ஹைட் ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவளோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஆகுது, 5 சென்டிமீட்டர் க்ரோத் ஆகுது. ஃபஸ்ட்டு டோட்டலாக வந்து 6 இயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ க்ரோத்து கிடச்சிருக்குன்னு பார்த்துட்டு இதோட நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? she grows every year equal to 5 centimeter. சென்டிமீட்டர்னா 6 இயருக்கு 6 into 5 30 சென்டிமீட்டர். 6 இயர்ஸில் எவ்வளோ வளர்ந்துருப்பாங்க, 30 சென்டிமீட்டர். ஆஃப்டர் 6 இயர்ஸ் அவளோட ப்ரெசண்ட் என்னது, ப்ரெசண்ட்டாக உள்ளது 125 சென்டிமீட்டர். 125 சென்டிமீட்டர் ப்ளஸ் 30 சென்டிமீட்டர் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? 155 சென்டிமீட்டர். எவ்வளோ, 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹைட் எவ்வளோ இருக்கும், 155 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சம். 9th one, Priya bought 22.5 kg of onion. Krishna bought 18 3/4 kg of onion. And Sethu bought 9 kg 250 gram of onion. What is the total weight of onion if they were? எல்லாரும் சேர்ந்து வாங்கின ஆனியனோட டோட்டல் வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஆல்ரெடி எல்லாமே என்னவாக இருக்குது, கிலோகிராமில் தான் இருக்குது. ஓகேவா? இது கொஞ்சம் கிராமில் இருக்குது. 250 கிராம், 9 kg 250 கிராமில் தான் இருக்குது. இந்த ஆஃப்ங்கிறது நம்ம 500 கிராமாக மாற்றிக்கலாம். 3/4ங்கிறது 750 கிராமாக நம்ம மாற்றிக்கலாம்.
இங்கே 250 கிராம் இருக்குது. இப்போ நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரியா பாட் ஆஃப் யூனியன் 22 1/2 இருக்கா. ½ kg வந்து 500 கிராமாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா. அதே மாதிரி 3/4 இருந்ததில்ல, அந்த 3/4 வந்து 4ல் 3 4ல் 3னா முக்கால். ஓகேவா. அப்போ 750 கிராம். ஓகேவா. C2 பாட் 9 கிலோகிராம் 250 கிராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இது எப்படி பார்க்குறதுனா, இப்போ ஒரு 1000 இருக்குது அப்படின்னா அதில் பாதி எவ்வளோ வரும் 500, அது ½ kg. 500ங்கிறது என்ன ½ kg, 1000ங்கிறது என்ன 1 kg, 1000ங்கிறது 1 kg. இப்போ இதில் வந்து 500 போட்டோம்ல, இது ½ kg. 500ல் பாதி என்ன 250, அது 1/4 எவ்வளவு 1/4. அப்போ 1/4 ½ kg அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா. ½ kg. அப்போ 3/4 அப்படின்னா ஒரு அரையும் ஒரு காலும் சேர்ந்தது தான். ஓகேவா. ஒரு ½ ஒரு காலும் சேர்ந்தது. அப்போ 750. ஏன்னா ஒரு 750 தான் 3/4. ஓகேவா. அதை தான் நம்ம எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதியாச்சு. 0 5 + 5 10க்கு 0 ரிமைண்டர் 1 6 7 + 6 13 13 14 15 வரும். ரிமைண்டர் 1 3 3 + 8 11 11 + 9 20 ரிமைண்டர் 2 4 5 50 கிலோகிராமோ 500 கிராமோ. இந்த 500 என்னவா எழுதலாம், ½ கூட எழுதலாம். 10th sum. Maran walks 1.5 km every day to reach the school, while Mahilan walks 1400 meter. Who walks more distance and by how much? அதாவது ஒவ்வொரு நாளும் மாறன் வந்து ஸ்கூலுக்கு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகிறான். அதே மாதிரி மகிழன் வந்து 1400 மீட்டர். அப்போ ஹூ வாக்ஸ் மோர் டிஸ்டன்ஸ் அண்ட் பை ஹவு மச், யார் வந்து அதிக தூரம் நடந்து போகிறா, எவ்வளவு தூரம். ஓகேவா. கவர்டு பை மாறன். ஃபஸ்ட்டு 1.5 கிலோமீட்டர் எடுத்து எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் கவர்டு பை மகிழ். இவங்க 2 பேரில் யார் அதிக தூரம் நடந்து போயிருக்காங்க, எவ்வளோ தூரம் அதிகமாக நடந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே என்னவா இருக்கணும், ஒன்று கிலோமீட்டரில் இருக்கணும், இல்லைன்னா மீட்டரில் இருக்கும். இது மீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம மீட்டருக்கு மாற்றுவோமா. 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். ஸோ 1.5 கிலோமீட்டருங்கிறது என்ன பண்ணணும், 1.5 1000ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 15 இந்த 30. இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே பாயிண்ட் வைப்போம். இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுமே மீட்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மைனஸ் பண்ணலாமா. 1500 மீட்டர்லேருந்து 1400 மைனஸ் பண்ணணும். ஓகேவா. மைனஸ் பண்ணும்போது 0 0 5ல் 4 போச்சுன்னா 1 வரும், 1ல் 1 போச்சுன்னா 0. இப்போ 100 மீட்டர். யார் வந்து 100 மீட்டர் வந்து அதிகமாக நடக்கிறா, மாறன். யார், மாறன் தான் வந்து 100 மீட்டர் வந்து அதிகமாக நடந்து போகிறாரு. ஸோ லாஸ்ட்டாக எடுத்து என்ன எழுதுறீங்க, மாறன் வாக்ஸ் மோர் டிஸ்டன்ஸ். ஓகேவா. அல்லது 100 கிலோமீட்டர் வந்து அதிக தூரம் நடந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஜேஆர்சி ஒன் டே ஜேஆர்சி கேம்ப் போடுறாங்க. 150 கிராம் ஆஃப் ரைஸ் அண்ட் 15 milliliter ஆயில் ஆர் நீடட் ஃபார் ஏ ஸ்டூடெண்ட். ஓகேவா. எவ்வளோ தேவைப்படுது, 150 கிராம் ஆஃப் ரைஸும் 15 milliliter ஆயில் ஆர் நீடட் ஃபார் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு தேவைப்படுது. இஃப் தெர் ஆர் 40 ஸ்டூடெண்ட்ஸ் டு அட்டெண்ட் த கேம்ப். 40 ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் அட்டன் பண்ணுறாங்க. ஹவு மச் ஆஃப் ரைஸ் அண்ட் ஆயில் ஆர் நீடட். அப்போ எவ்வளோ ஆயில் தேவைப்படுது, எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ரைஸ் நீடட் ஃபார் ஏ ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 150 கிராம். ஸோ ரைஸ் நீடட் ஃபார் ஏ 40 ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன பண்ணுவோம், 40யோட இந்த 150 நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா. இப்போ 0 இப்போ நம்ம ஈஸியாக மல்டிபிள் பண்ணுவோம். 0 2 0 இருக்கட்டும். 50னா 4ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 5 4s are 20. பேலன்ஸ் என்ன இருக்கும், 2. பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 வரும். 1 4s are 4 6. ஓகேவா. இது என்னத்தில் நம்ம ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கிராமில். நமக்கு எத்தனை கிலோன்னு தான் நமக்கு தேவை, எத்தனை கிலோகிராம்.
6000 கிராம் அப்படிங்கிறத விட நம்ம என்ன கிலோகிராமில் ஆன்சர் எழுதுனோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ 6000 கிராம் ஈக்குவல் டு என்ன எழுதணும் நம்ம 6000/1000. 0 0 கேன்சல் ஆகிடும். 6/1ங்கிறதுனால 6 நம்ம ஆன்சர் எழுதலாம். 6 kg. ரைஸ் எவ்வளோ தேவைப்படுது 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? 6 கிலோ ரைஸ் நான் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. ஓகேவா? இப்போ அடுத்தது ஆயில் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆயில் நீடட் ஃபார் a student 15 milliliter. ஆயில் நீடட் ஃபார் a 40 students 40 × 15. ஓகேவா? 40 × 15 5 4s are இந்த 0 இருக்கட்டும். 5 4s are 20, ரிமைண்டர் 2 வரும். 1 4s are 4, இந்த 600. ஆனால் இங்கே மல்டிபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 15 இங்கே இருக்கட்டும். 40 5 4s are 20, ரிமைண்டர் 2, 1 4s are 4, 6 4 + 2 6, இந்த 0. மேலேயும் இப்படி தான் பண்ணணும் நீங்கள். இது வந்து 150 இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ 600 என்ன கிடச்சிச்சு? மில்லி லிட்டரில் தான் இருக்குது. எத்தனை லிட்டர்? 600 மில்லி லிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஸோ 600 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு என்ன வரும்? 600/1000. 20க்கு 20 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? 20க்கு 20 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற 6/10 எடுத்து எழுதுங்க. 1 10 பாயிண்ட் வச்சாச்சு. அப்போ 0.6 லிட்டர் இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 12th one. In a school 200 liters of lemon juice is prepared. எவ்வளோ லெமன் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? 200 லிட்டர் வந்து லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இஃப் 250 milliliter லெமன் ஜூஸ் இஸ் given to each student. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 250 மில்லி வந்து லெமன் ஜூஸ் கொடுக்குறாங்க. how many students get the juice? அப்போ இந்த லெமன் ஜூஸை வந்து 200 லிட்டரை ஒருத்தருக்கு இவ்வளோன்னு கொடுத்தா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லெமன் ஜூஸை குடிச்சிருப்பாங்க? ஓகேவா? எத்தனை பேர் இதை வாங்கியிருப்பாங்க? டோட்டல் லிட்டர் ஆஃப் லெமன் ஜூஸ் எவ்வளோ? 200 லிட்டர். ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் த ஜூஸ் எவ்வளோ? 250 மில்லி லிட்டர். இது லிட்டரில் இருக்குது, இங்கே மில்லி லிட்டரில் இருக்குது. டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? மில்லி லிட்டருக்கு மாற்றிக்கிட்டால் நம்ம கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 1 லிட்டர் ஈக்குவல் டு என்ன? 1000 மில்லி லிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஸோ தேர்ஃபோர் 200 லிட்டர் ஈக்குவல் டு 200ஓட இந்த 1000 மல்டிபிள் பண்ணோன்னா என்ன வரும்? இந்த 2 0, இதில் உள்ள ஒரு 3 0வும் இதில் வந்துடும். ஓகேவா? 1 10 100 1000 10,000 lakhs 2 lakhs மில்லி லிட்டர் ஆகிடுச்சு. இப்போ மில்லி லிட்டருக்கு பண்ணிட்டோம். இப்போ நமக்கு டிவைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டிவைட் 250. ஓகேவா? நம்ம கேன்சல் பண்ணி போடலாம். இந்த மாதிரி டிவைட் மெத்தட்லேயும் நம்ம போடலாம். ஓகேவா? உங்களை கேன்சல் பண்ணி காட்டுறோம். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? 5 5s are 25. 5 டேபிள் அடிக்கிறோம். 4 5s are 20. இங்கே உள்ள 3 0. ஓகேவா? இந்த 3 0 இருக்குல்ல, அதை அப்படி எடுத்து எழுதியாச்சு. 4000/5. 1 5s are 5. 8 5s are 40. 800. நான் இந்த சான்சர் இந்த ஜூஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? அதை எடுத்து எழுதிருங்க. 13th one. How many glasses of the given capacity will fill a 2 liter jug? How many glasses of the given capacity will fill a 2 liter jug? ஒரு 2 லிட்டர் ஜக் இருக்குது. அதில் வந்து தண்ணியை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணப்போ 100 மில்லிலிட்டர் அதாவது 100 மில்லிலிட்டர் வந்து உள்ள ஒரு பாத்திரம், அந்த கொள்ளடை உள்ளே இருக்கும்ல, 100 மில்லி உள்ளது, அந்த மாதிரி உள்ளதில் எவ்வளோ தண்ணி ஊற்றினா 2 லிட்டர் ஜக் வந்து நம்ம ஃபில்லப் ஆகணும்னு கேட்குறாங்க. அதுமாதிரி 50 மில்லியில் ஊற்றினா 500 மில்லியில் 250 மில்லியில் 1 லிட்டர் அந்த கவலையில் ஊற்றினா எவ்வளோ ஆகும்? ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாமா? 1 லிட்டருங்கிறது 1000 மில்லி லிட்டர். இங்கே எல்லாமே என்னவாக இருக்குது? மில்லி லிட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டரில் இருக்குது. ஸோ 2 லிட்டருங்கிறது 2000 மில்லி லிட்டர். 2000 மில்லி லிட்டர். இப்போ 100 மில்லி லிட்டர் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் ஊற்றினோம்னா 2000 மில்லி லிட்டர் கொள்ளும்? ஓகேவா? எத்தனை டைம்ஸ் ஊற்றினோம்னா கொள்ளும்? 20 டைம்ஸ். 20 × 100 2000 ஆகிடும். 20 × 100 2000. அதை எப்படி வந்து செக் பண்ணுவீங்க? இந்த 2000-ஐ 100ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 20
ஓகே. அப்போ எத்தனை டைம்ஸ் ஊற்றணும்? 20 டைம்ஸ். 20 டைம்ஸ் ஊற்றும் போது 100 × 20 2000 மில்லிலிட்டர் ஆகிடும். அதே மாதிரி இங்கே 2000 50ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 5 0 0 கேன்சல். 1 5 5 4 5 20 0. எத்தனை டைம்ஸ் ஊற்றணும்? 40 டைம்ஸ் ஊற்றணும். ஓகேவா? 500 மில்லிலிட்டர். 2000 500ஆல் டிவைட் பண்ணும்போது 0 0 0 0. 1 5 5 4 5 20. 4 டைம்ஸ் ஊற்றினோம்னா பாருங்கள், 1 லிட்டருக்கு 1000 மில்லிலிட்டர். அப்போ 2 லிட்டருக்கு 2 × 1000 2000 மில்லிலிட்டர். அப்போ எவ்வளோது? 2 டைம்ஸ் ஊற்றினோம்னா அது 2000 மில்லிலிட்டர் ஆகிடும். இப்போ 250 மில்லிலிட்டருக்கு 2000 ஆனால் என்ன செய்கிறீங்க? 2000 250 டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எத்தனை டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம்? 5 டைம்ஸ். 5 டேபிளில் 5 5 25, 4 5 20, 0 1 5 5, 8 5 40. ஸோ 8 டைம்ஸ். எத்தனை டைம்ஸ்? 8 டைம்ஸ். அதான் 20 கிளாஸஸ் ஊற்றும்போது, அதாவது 20 கிளாஸஸ் 100 ml கிளாஸில் 20 கிளாஸஸ் 20 டைம்ஸ் தான் நம்ம அதை ஊற்றுவோம். இந்த 20 கிளாஸ் 20 டைம்ஸ் கூட ஓகே தான். 20 கிளாஸஸ் ஊற்றும்போது 2 லிட்டர் ஜக்கில் ஃபில் ஆகும். 50 மில்லிலிட்டர் கிளாஸில் 40 கிளாஸ் ஊற்றும்போது தான் 2 லிட்டர் ஃபில் ஆகும். ஓகேவா? 500 மில்லிலிட்டர் கிளாஸில் 4 கிளாஸஸ் ஊற்றும்போது ஃபில் ஆகிடும். 1 லிட்டர் கிளாஸில் 2 டைம்ஸ் ஊற்றினோம்னா என்ன ஆகிடும்? 2 லிட்டர் ஆகிடும். 250க்கு வந்து 8 கிளாஸஸ் ஊற்றினோம்னா 2 லிட்டர் வந்து ஜக்கில் வந்து ஃபில் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். 9 மீட்டர் 4 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகே. இப்போ எங்கள் ஆன்சர் எல்லாமே என்னவாக இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ இதையும் என்ன பண்ணலாம்? சென்டிமீட்டருக்கு நம்ம மாற்றலாம். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். ஸோ 9 மீட்டர் = 9 × 100 900 ஆகிடும். இப்போ 9 மீட்டர் = 900 சென்டிமீட்டர். ஓகேவா? 900 சென்டிமீட்டரையும் 4 சென்டிமீட்டரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிச்சு? 904. 904 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1006 கிராம் இஸ் ஈக்குவல் டு, 1006 கிராம் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. கிராமில் இருக்குது, இங்கே வந்து கிலோகிராம் கிராமில் பிரிஞ்சிருக்கு. ஓகே. இது வந்து 1000 கிராமில் இருக்குல்ல. இப்போ இங்கே கிலோகிராம் கிராமில் இருக்குது. 1 கிலோகிராம்ங்கிறது எவ்வளோ? 1000 கிராம். அப்போ 1000ல் 6 போச்சுன்னா பேலன்ஸ் கிராம் ஆகிடும். அப்போ 1000 கிராம்ங்கிறது 1 கிலோகிராம். 1 கிலோகிராம் 6 கிராம். இதுதான் என்னது? ஆன்சர். எவரி டே 150 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஸ்ப்ரேட் இன் த கார்டன். கார்டனுக்கு 150 லிட்டர் வாட்டர் வந்து டெய்லி வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. வாட்டர் ஸ்ப்ரேட் இன் எ வீக் இஸ், அதாவது ஒரு வாரத்துக்கு 1 வீக்குக்கு எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணுவாங்க? அப்போ 1 வீக் = என்னது? 7 டேஸ். அப்போ 7 × 150 என்ன பண்ணணும்? 7ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 7 0 0, 7 5 35, ரிமைண்டர் 3, 1 7 7, 7 + 3 10, 150 லிட்டர். எங்கே இருக்குது? இந்த டி, ஆப்ஷன் டியில் இருக்குது. 150 லிட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 17. விச் இஸ் த கிரேட்டஸ்ட்? 0.07007 கிராம், 70 மில்லிகிராம், 0.07 சென்டிகிராம். இதில் எது வந்து கிரேட்டஸ்ட்னு கேட்குறாங்க. சென்டிகிராம் கிராம் எல்லாம் விட ரொம்ப வந்து குறைந்த அளவு எதுன்னு கேட்டோம்னா மில்லிகிராம் தான். எது? மில்லிகிராம். அப்போ 70 மில்லிகிராம் தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் ஒன், 18th கொஷின். 7 கிலோமீட்டர் 4200 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இது மீட்டரில் இருக்குது, இது கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இது கிலோமீட்டர் மீட்டரில் தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஆன்சர் கிலோமீட்டர் மீட்டரில் தான் இருக்குது. ஓகேவா? கன்வெர்ட் பண்ணுவோமா? 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். 7 கிலோமீட்டர் 7000 மீட்டர் வரும். என்ன வரும்? 7000 மீட்டர். ஸோ 4200 நம்ம மைனஸ் பண்ணும்போது 0 0, இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணோம்னா 10, 10ல் 2 போச்சுன்னா 8. ஓகேவா? 10ல் 2 போச்சுன்னா 8. இந்த இடம் 6 ஆகிடும். 6ல் 4 போச்சுன்னா 2. ஸோ 2 கிலோமீட்டர் 800 மீட்டர். பி, செகண்ட் ஆப்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.